ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம 3 டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸில் 3 டைப்லாம் இல்லை, ஒரே டைப் சிஎஸ்எஸ் தான். ஆனால் அந்த சிஎஸ்எஸ் கோடு எங்கே எழுதுகிறோம் அப்படின்றத பொறுத்து அது ஒரு 3 டைப்பாக பிரிப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் intro.html இருக்கு இல்லைங்களா, இதை நான் ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லான்ச் இன் ஃபயர்ஃபாக்ஸ். இப்போது க்ரீன் கலரில் இருக்குங்களா பேராகிராஃபு, அது வந்து நம்ம இந்த ஸ்டைல் ஷீட்டில் பேராகிராஃப் பி டேகுக்கு கலர் க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால் அந்த மாதிரி தெரியுது க்ரீன் கலரில். சரிங்களா? இது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் வேறு ஒரு ஸ்டைல் ஷீட் எக்ஸ்டர்னலாக எழுதிட்டு அதை வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டைப்பு. இன்னும் 2 டைப் இருக்குது. அதில் ஒன்று இன்லைன் ஸ்டைல் ஷீட். இன்லைன் ஸ்டைல் ஷீட்னா இப்போ அந்த பி டேக் இருக்கு இல்லைங்களா, இதுலேயே ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரீலோட் பண்ணால் இது வந்து கலர் ரெட் ஆகிடுச்சிங்களா. ஸோ இந்த பேராகிராஃப்க்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் க்ரீன் கலர் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இன்லைன் ஸ்டைலில் வந்து ரெட்டு கொடுத்துருக்கனால அந்த க்ரீனை ரெட்டு ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. சரிங்களா? அந்த ஓவர் ரைட் பண்ணதை செக் பண்ணலாம். இந்த பேராகிராஃபை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுங்க. நீங்கள் ஃபயர்பக் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் ஆப்ஷன் வரும். அப்படி நீங்கள் ஃபயர்பக் இன்ஸ்டால் பண்ணலன்னா சாஃப்ட்வேர்ஸ் நீடட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபயர்பக் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பார்த்தீங்களா பி கலர் க்ரீன் இருக்குது. இது வந்து style.css ஃபைல்லேருந்து இந்த கலர் வந்திருக்கு. பட் இந்த கலரை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு கலர் ரெட் வந்துருச்சு. இந்த கலர் ரெட் எங்கே வருது அப்படின்னா நம்மளோட இன்லைன் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வருது. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டைலில் வந்து நம்ம ஒரு ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்னா அந்த ஸ்டைலில் இன்லைன் ஸ்டைல் கொடுத்துருந்தோம்னா அந்த ஸ்டைல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அதாவது இந்த இன்லைன் ஸ்டைல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். சரிங்களா? இந்த இன்லைன் ஸ்டைல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் வச்சுக்கோங்க. இந்த இன்லைன் ஸ்டைலை எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா HTML விட ஏன் சிஎஸ்எஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒய் யூஸ் சிஎஸ்எஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நம்ம இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி ஸ்டைல் இன்ஃபர்மேஷன்லாம் வைக்கிறோம். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி நம்ம HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே வைக்கும்போது இப்போ நான் 10 பேஜில் எடிட் பண்ணோன்னா திரும்ப 10 பேஜ்லேயும் போய் இந்த கலர் ரெட்டை வந்து கலர் க்ரீனாக மாற்றணும். அது நமக்கு தேவையில்லாத விஷயம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி வைக்கக்கூடாது. பட் இந்த இன்லைன் ஸ்டைல்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா எம்பெட் ஸ்டைல்ஸ்னு இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் யூடியூப் பிளேயர் இருக்கு இல்லைங்களா, யூடியூப் பிளேயரில் வந்து ஒரு கோடு காப்பி பண்ணி வெப்சைட்டெல்லாம் பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யூடியூப் பிளேயர் யூஸ் பண்ணதில்லைன்னா வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வேறு சில சைட்டில் ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு போய் உங்கள் சைட்டில் விற்பீங்க. ஒரு ஆட் கோடாக இருக்கட்டும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் போட முடியாது. அதில் வந்து ஒரே ஒரு கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோடுக்குள்ளேயே அதோட வித் என்ன, ஹைட் என்ன, அதோட கலர் என்ன, அந்த மாதிரி அதுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாமே ஒரே பிளாக்கில் இருக்கும். ஸோ அந்த பிளாக்கை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு மட்டும்தான் நம்ம இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கூட வந்து இந்த எம்பெட் டிசைன் பண்ணுறவங்கலாம் வந்து ரொம்ப ஹை லெவலில் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பிகினிங்கில் கற்றுக்கும் போது இன்லைன் ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதாவது இந்த டேக்கில் வந்து இந்த ஸ்டைல் எழுதுறது வந்து இந்த மெத்தட் யூஸே பண்ணாதீங்க. சரிங்களா? இது வந்து உங்கள் நாலேஜுக்காக நான் சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல், அதாவது வேறு ஒரு ஃபைலில் ஸ்டைல் எழுதி லிங்க் பண்ணுறது. இது வந்து இன்லைன் ஸ்டைல். இன்னொரு டைப் ஸ்டைல் இருக்குது, அது வந்து எம்பெடட் ஸ்டைல் ஷீட். எம்பெடட் ஸ்டைல் ஷீட்னா என்னென்னா இந்த மாதிரி ஹெட் டேக் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் போட்டு டைப் ஈக்குவல் டு text/css rel ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட். இந்த மாதிரி ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். சரிங்களா? இந்த ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எழுதுறது எல்லாமே ஸ்டைல்ஸ். சரிங்களா? இப்போ வந்து பி கலர் ப்ரௌன் அப்படின்னு எழுதுகிறேன், சேவ் பண்ணிடுறேன். இப்போ இதை ரீலோட் பண்ணுறேன். இப்போது கலர் ப்ரௌன் ஆகிடுச்சிங்களா. ஸோ இங்கே ஃபயர்பக்கில் பாருங்கள், கலர் க்ரீன் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்லேருந்து வந்திருக்கு. கலர் ப்ரௌன் வந்து இதுலேருந்து வந்திருக்கு intro.html. சரிங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப்க்கு நம்ம இன்லைன் ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணல. இன்லைன் ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணாதனால
இந்த எம்பெடட் ஸ்டைலில் என்ன இருக்கோ அதையே யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்லைன் ஸ்டைல் இருந்துச்சுன்னா இன்லைன் ஸ்டைலை யூஸ் பண்ணிக்கும். இப்போது வந்து இந்த பேராகிராஃப்க்கு கலர் ரெட் இருக்குது செகண்ட் பேராகிராஃப்க்கு, அதனால இங்கே வந்து கலர் ரெட்டு வந்துருச்சு. ஸோ இந்த பேராகிராஃபில் நீங்கள் கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் ரெட் இருக்குது, அது வந்து இன்லைன் ஸ்டைல். அந்த கலர் ரெட் வந்து எம்பெடட் ஸ்டைல் ப்ரௌனையும் கேன்சல் பண்ணிடுச்சு, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் இருக்க க்ரீனையும் கேன்சல் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த இன்லைன் ஸ்டைல் தான் நமக்கு அப்ரியர் ஆகுது. சரிங்களா? இதே இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேராகிராஃபில் கிளிக் பண்ணி பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம இன்லைன் ஸ்டைல் கொடுக்கல. சரிங்களா? இங்கே இன்லைன் ஸ்டைல் இல்லை ஃபஸ்ட் பேராகிராஃப்க்கு இந்த இடத்துல. ஸோ வெளியில் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் கலர் க்ரீன் இருக்குது, அதை வந்து இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க எம்பெடட் ஸ்டைல் ஷீட்டில் இருக்க பேராகிராஃபோட ஸ்டைல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அதாவது இந்த intro.html டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸ்டைல் டேக் போட்டு அதுக்குள்ளே வந்து பேராகிராஃபோட கலர் வந்து ப்ரௌன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து இந்த பேராகிராஃபுக்கு அப்ளை ஆகிக்குச்சு. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்மளை ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அது என்னென்னா, இந்த மாதிரி 3 விதமாக ஸ்டைல் எழுதும்போது எந்த ஸ்டைல் முதல்ல எடுத்துக்கும் எந்த ஸ்டைல் பின்னாடி எடுத்துக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்லைன் ஸ்டைல்ஸுக்கு தான் கொடுக்கும். இன்லைன் ஸ்டைல்ஸ் இருந்தால் அது மற்ற எல்லா ஸ்டைலையுமே ஓவர் ரைட் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது எம்பெடட் ஸ்டைல், எம்பெடடுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்ச வரைக்கும் எழுதுவோம், எம்பெடட் ஸ்டைல்ஸ். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ். சரிங்களா? இதில் இதுக்கு வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் எழுதினீங்கன்னா கூட இன்லைன் ஸ்டைல் எழுதினீங்கன்னா இன்லைன் ஸ்டைலில் தான் எடுத்துக்கும். சரிங்களா? எம்பெடட் ஸ்டைல் இருந்தாலும் இன்லைன் ஸ்டைல் இருந்தால் இன்லைன் ஸ்டைலில், வேறு எல்லா ஸ்டைலையுமே இன்லைன் ஸ்டைல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணாலுமே இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு தப்பான ப்ராக்டிஸ். சரிங்களா? எம்பெடட் ஸ்டைலும் யூஸ் பண்ணக்கூடாது. எம்பெடட் ஸ்டைல் வந்து நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக சில சமயம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரே பேஜில் எல்லாமே இருக்கட்டுமே பார்க்குறதுக்கு புரிகிற மாதிரி அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி எம்பெடட் ஸ்டைலும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணோம், அதுதான் வந்து கரெக்ட் மெத்தடும் கூட. எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை வந்து எம்பெடட் ஸ்டைலும் இன்லைன் ஸ்டைலும் ரீப்ளேஸ் பண்ணிவிடுனா கூட நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் கரெக்டான மெத்தட். அப்போ தான் வந்து நம்ம சைட் வைடாக இருக்க எல்லா ஸ்டைல்ஸுமே ஒரே ஃபைலில் இல்லை ஒரு சில ஃபைல்ஸில் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஒரு இடத்துல மாற்றினா எல்லா இடத்துலையும் மாறுற மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் எம்பெடட் ஸ்டைல்ஸோ இல்லை இன்லைன் ஸ்டைல்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே ஒவ்வொரு பேஜ்லையும் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு டிசைரபிள் பிஹேவியர் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைல்ஸ் எழுதுறதுல இருக்க 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி எலமெண்ட்ஸ்லாம் டார்கெட் பண்ணுறது, எப்படி ஒரு சில பார்ட்ஸை மட்டும் ஸ்டைல் பண்ணுறது, மற்ற பார்ட்ஸ் எப்படி விடுறது, எப்படி செலக்டிவாக இந்த பார்ட்டுக்கு மட்டும் இந்த ஸ்டைல்னு கொடுக்குறதுன்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.